போன எபிசோடு பாத்துருந்தீங்கன்னா ஹீரோ அவன் கொல்றதுக்கு வந்திருப்பான். அவனோட கதை அங்க ஹீரோவே முடிச்சு விட்டுருப்பான். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பார்ப்போம். வஜ்ராவோட கிராண்ட் மாஸ்டர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். 6வது சிகரத்தோட ஒரு இடம் தான் அது. இவன் காத்துக்கிட்டு இருந்த ஆளுமே வெளில வந்துட்டாரு. 6வது சிகரம் வந்து இவர் பொறுப்புல தான் இருக்கு. இவரோட பேர் வந்து சியானியும். இவன் அவர் எதுவும் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. நம்ம வேற பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகுது. நான் வந்துட்டு கேட்டேன்னு என்னாச்சு, நீ கேட்ட மாதிரி என்னால கீழ் சீட்டர்களை என்னைக்குமே சாகடிக்க முடியாது. அது என்னைக்கு எங்களால செய்ய முடியாது. இங்க பாரு, நான் சில நூட்களை எல்லாம் இப்ப படிச்சு பார்த்தேன். சூக்கிங் மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே செல்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா கேட்டுக்க, அந்த பையன் பட்டு வளர்ந்து வந்தானா நம்ம எல்லாரும் காலி பண்ணிடுவான் பாத்துக்க. நான் சொல்றது உனக்கு இன்னுமா புரியல? பாரு, பாதி புக்ல அதான்டா போட்டிருக்கு எல்லாமே. இத்தனை வருஷத்துல நீ இந்த புக் எல்லாம் படிக்காம இருந்தானா சுவானியா லெவல் கட்சி நீ போயிருப்ப. இதை பாருங்க, நான் இது உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அவன் எடுத்துட்டு வந்த பரிசு அவருமே எடுத்துக்கிட்டாரு. உனக்காக நானுமே அந்த பையனுக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்குறேன். இவன் ஹீரோவை காலி பண்றதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோமே அவன் செஞ்ச மாத்திரையை விற்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கான். தம்பி, நீ உருவாக்கின இந்த மாத்திரை வந்து ரொம்ப உயர்தரமா இருக்கு. எதிர்காலத்துல கண்டிப்பா நீ இந்த மாத்திரை அனுப்புறதை பத்தி நிப்பாட்டிடாத. எத்தனை வச்சிருந்தாலுமே வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உனக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, கண்டிப்பா தரேன். நீ கொடுத்தது எல்லாத்தையும் இந்த பக்கத்துல நிக்கிறவன் வாங்கிட்டான்டா. அவனுமே கொஞ்சம் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இங்க கிளம்பிட்டான். அதுக்கடுத்து ஹீரோமே அங்க கிளம்பிட்டான். அந்த கடைக்கு ஒரு பொண்ணுமே வருது. 2வது சீக்கிரத்துல வந்து இந்த பொண்ணு ஒரு முக்கியமான சீடனா இருக்கு. இந்த வெள்ளை மாத்திரை வந்து இப்பதான் புதுசா வந்தது. என்னமா உனக்கு இந்த மாத்திரை பிடிச்சிருக்கா? இந்த மாத்திரை ரொம்ப அருமையா இருக்கு. இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த பையன் இப்பதான் சயின்டிபிக்ல புதுசா சேர்ந்திருக்கான். நீ கூட வர வழியில அவனை பாத்திருப்பிய. அந்த பையன் அதுக்கு அடுத்து கொடுக்குற மாத்திரை எது நீங்க விற்க வேணாம். அதை நானே நம்மள வந்து வாங்கிக்கிறேன். ஹீரோ கொடுக்குற மாத்திரையை வந்து இந்த பொண்ணு வாங்கிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டு 2 பேருக்கு இடையில அங்க சண்டையுமே நடக்குது. 2 பிரிவுக்குள்ளதான் அங்க சின்னதா சண்டையுமே நடக்குது. இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிட்டுனா மொத்த பேரையும் நீ கைது பண்ணிடு. அவங்களோட தலைவர் வந்து மொத்த பேரையும் ஜாமீன்ல எடுத்துப்பாரு. நீங்க 2 பேரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போய் அவனை சீக்கிரமா இங்க கூட்டுருவாங்க. 2 பேருக்கு இடையில சின்னதா ஒரு வாக்கிய தகரமே இருக்கு. 2 பேருக்கு இடையில அங்க வேற சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு அங்க ஹீரோமே அந்த பையனை பட்டுன்னு காப்பாத்திட்டான். நண்பா, நான் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே ஒரே கூட்டாளி தானா? 20 தாக்க சொல்லி அவனும் ஆர்டர் கொடுத்துட்டான். எல்லாருமே அங்க ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டானோ. இந்த சண்டையில ஈடுபட்ட எல்லாருமே என் பின்னாடி அப்படியே ஆபீஸ நோக்கி வரீங்க. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? என்னோட தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும்ல. என்னோட தாத்தா வந்து 7th பிக்ல தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஆளுமே வராரு. நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டனால ஃபைன் 3 மாசத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கு. உன்னை இப்போதைக்கு பெரிய ஒரு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. நீ போய் என் கூட வா. அவனை இருந்து அவருமே கூட்டு போயிட்டாரு. இங்க பாரு, அந்த ஊதா கலரை நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால நம்மளும் இப்ப பின்வாங்கிடுவோம். கேப்டனுமே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. நீங்க தான் அந்த சூக்கிங்கா? எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அதெல்லாம் இப்ப தேவை கிடையாது. நீ இனிமே எனக்கு மருந்து கடையில அங்க உதவி பண்ண. நான் கொடுத்தனாலதான் நீ எனக்கு உதவி பண்ணியா? உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானும் உனக்கு வந்து முறையா நன்றி சொல்றேன். அதெல்லாம் எனக்கு இப்ப தேவை கிடையாது. கடைசியில அந்த பையனுமே ஹீரோட கப்பலுக்கு வந்துட்டான். உண்மையாவே உன் கப்பல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துலதான் நான் ஒருத்தனை சாகடிச்சேன். அவனுமே ஹீரோ கிட்ட நல்லா தான் பேசுறான். இவன் சொல்றதை கேட்டுலாம் ஹீரோக்குமே கொஞ்சம் மண்டலம் சூடாயிட்டு அதுக்கடுத்து ஹீரோ வரதை பார்த்து ஒன்னா குடிப்போமான்னு அவனு கேக்குறான். அவன் சொல்றது பெருசா ஹீரோமே எடுத்துக்காம வந்து கிளம்பிட்டான். அவன் இப்போதைக்கு ஹீரோ விடுற மாதிரி இல்ல. திருப்பியுமே குடிக்க போலாமான்னு தான் கேக்குறான். ஹீரோ அவனுமே இப்ப விடுற மாதிரி தெரியல சுத்தமா. அவனுக்கு கடைசி ஹீரோமே சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டான். சாப்பிட்டு பார்த்துட்டு அவனுமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றான். அவன் கொடுத்தது ஹீரோமே அங்க குடிச்சு பாக்குறான். ஹீரோக்குமே அது ரொம்ப பிடிச்சு போன மாதிரி தான் தெரியுது. நம்மளோட கல்டிவேஷனுக்கு இது ரொம்ப உதவி பண்ணும். நான் கொடுத்த முட்டை இப்படி ரொம்ப நல்லா இருக்கா? அவனோட சிஸ்டரை பத்தி தான் அவன் இங்க பேசுறான். 2 பேரும் போட்டதுல அவங்களுக்கு தலைல அங்க சுத்த ஆரம்பிச்சுட்டு பொருளை விற்கிறதுக்கு தான் இவன் ஹீரோவை பாலிச்சுட்டு வந்திருக்கான். அப்படின்னு அவனோட பொருளை எடுத்துக்கிறதுக்கு சுத்தமா எனக்கு இப்ப விருப்பம் கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த வஜ்ரா பிரிவுல சில பொருட்கள் எல்லாம் காணாம இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இது எல்லாமே அதுல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஹீரோக்குமே இது கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்களே இந்த பொருளை திருடிட்டு என்கிட்ட வந்து விற்க பாக்குறீங்களா? என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த பையனுக்கு நான் தான் இந்த பொருளை பரிசா கொடுத்துருக்கேன். என்னோட பொருளை வந்து நீ திருட்டு பொருள்னு எப்படி சொல்லலாம்? இந்த திருட்டு வேலையில உனக்குமே பங்கு இருக்கா? இங்க பாருங்கடா, சீக்கிரமா போய் கிரைம் டிவிஷன்ல இவன் மேல கேஸ கொடுங்கடா. என்னை பத்தி நீ தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. நீ திருடின பொருளை மொத்தமா என்கிட்ட கொடுத்துரு. 2 மடங்கு நீ நெக்ஸ்ட் ஐட்டமே அதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. நானுமே அது பார்க்காத மாதிரி அப்படியே இருப்பேன். தேர்ட் கேப்டனுமே அந்த இடத்துக்கு தான் இப்ப வரான். வஜ்ரா பிரிவுல அவன் திருட்டுல சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆதாரங்களுமே முழுமையா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இவனை அழைச்சிட்டு போய் என்னன்னு விசாரிக்கிறேன். உன் கூட்டத்துல ஒரு பொண்ணு வேற இருக்கா? அவளையுமே சேர்த்து தாண்டா கைது பண்ண போறேன். என் பொருளை யார் அப்படி சொல்றது? 7th பிக்கோட 2வது இளவரசி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அவனுமே நடந்தது எல்லாத்தையுமே விலாவரியா சொல்லிட்டான். அவனுமே ஹீரோ கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் வேற கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆமா, அது திருடப்பட்ட பொருள் தான். அந்த பொருள் எல்லாம் திருடினதுமே அந்த வஜ்ரா பிரிவு தான். அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அந்த பொண்ணுமே அவனை போட்டு நல்லா மிரட்டி எடுத்துட்டு கடைக்காரன் அவனுமே காசை வாங்கிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். அவங்ககிட்ட ஹீரோ ஷேடோ அனுப்புன மாதிரி தான் தெரியுது. இன்னும் சில நாட்கள்ல நீ சாக தான் போற. உங்ககிட்ட 2 பேர் தானே இருக்காங்க. சரியான நேரம் தான் எனக்குமே இப்ப வேணும். வஜ்ரா பிரிவை தான் காட்டுறாங்க. வஜ்ரா பிரிவு வந்து 3 நாளைக்குள்ள மன்னிப்பு கேட்டாவுன்னு 2வது இளவரசியுமே சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவனுமே இந்த பொருள் எல்லாத்தையுமே 2வது இளவரசிக்கு அனுப்புறான். நான் போட்டிருந்த பிளான் எல்லாம் கொஞ்சம் மோசமா போயிட்டு இப்ப மாஸ்டர், நானுமே சில பேரை விசாரிச்சு பார்த்தேன். கடற்கரை இளவரசருமே நைட் நேரத்துல தனியா இங்கே போறான். அந்த நேரத்துல அவன் கூட வந்து காவலர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நானுமே அந்த மீனை பிடிக்க போறேன். இப்ப
ஹீரோ வந்து அந்த பையில தான் இப்ப ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அவன் வேற அந்த இடத்துல எவனே ஒருத்தனை கட்டி வேற வச்சிருக்கான். நீ யாரு முதல்ல என்ன எதுக்காக இங்க கட்டி வச்சிருக்க? உன்ன மாதிரி ஆளெல்லாம் சாவடிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கிடைக்கும். அந்த பையில பட்டி இவன் வேற பயங்கரமா டார்ச்சர் பண்றான். என்னோட மக்களையே சாகடிச்சு நீ பொருள் ஆட்டையை போட்டிருக்க. உனக்கு ரொம்ப தான் தைரியம் இருக்கு. பாரு நீ தப்பான ஆளை வந்து கடத்திட்டு வந்திருக்க. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். இதுக்கு நான் என்னடா பண்றது? வேணா எங்கேயாச்சும் போய் சொல்லு. நீ மனிதனா இருந்ததுக்கு நான் என்ன பண்றது? அந்த பையில அவன் கையால அடிச்சு மொத்தமா சாகடிச்சிட்டான். அடுத்தது சூக்கிங்க உன்னதான் நான் தேடி வர போறேன். ஹீரோ பட்டுன்னு வந்து அவன் மூஞ்சிலேயே ஒரு அடியை கொடுத்துட்டான். உன்னோட ரத்தம் வேற ரொம்ப நாருது. ஈர குத்துனேற தம்பிக்கு ரத்தம் எல்லாம் வெளில வந்துட்டு ரெண்டு பேருக்கு அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு உனக்கு ரொம்ப தான் திமிர் அதிகமா இருக்கு. உன்னோட சாவ நீனே தேடி வந்திருக்க. நானுமே இன்னைக்கு உனக்கு கொடுக்குறேன். ரெண்டு பேருக்கு அங்க சண்டையுமே ரொம்ப பயங்கரமா நடக்குது. அந்த பையன் அங்க ஈரக்கிட்ட பயங்கரமா அடி வாங்குறான். அவனோட கத்தியில வந்து ஈர அவங்க பாய்சனை தடவிக்கிறான். அவனை மொத்தமா சாகடிக்கிறதுக்காக தான் இங்க ஈரவே வந்தது. இப்ப அந்த கத்தியை மொத்தமா அவன் உடம்புல சொருவிட்டான். அவனுக்கு இன்னும் பலமான அடி வேற விழுந்துட்டு இந்த விஷத்தினால என் உடம்புக்கு ஏச்சும் ஆயிடும் நினைக்கிறியா? எங்க இனத்துல விஷத்தினால எங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. அந்த பாய்சனுமே வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த பாய்சன் வந்து நான் உனக்காகவே தயாரிச்சது. இதுக்கான மாத்து மருந்து சுத்தமா கிடையாது. நான் இங்க செத்தாலுமே உன்னையும் நான் என் கூட தான் கூட்டு போக போறேன். அவனுமே ஹீரோ சாகடிக்கிறதுக்காக அவனும் முடிஞ்ச அளவுக்கு தாக்குறான். இதுல கண்டிப்பா சாகதான் போற. ஹீரோ வந்து அவனோட சத்திய வச்சது மொத்தத்தையும் அங்க தடுத்துட்டான். இதுக்கு மேல அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே மத்தவங்க அவனும் கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதை ஹீரோ மொத்தமா தடுத்துட்டான். அவனும் அந்த ஷேடோ பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குறான். ஹீரோ பதிலாம் சொல்லாம கழுத்துலயே நேரம் வந்து சொருவிட்டான். அந்த பையன் வேற எதுவும் பண்ணிடாதான்னு கேக்குறான். ஹீரோ நேராவே அவனோட கதையை மொத்தமா அங்க முடிச்சு விட்டுட்டான். உன்னால என் சட்டை வேற ரொம்ப அழுக்காயிட்டு. அவன் கிட்ட இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த டோக்கனை ஹீரோ உடச்சிட்டு தான் இங்க கிளம்புறான். அது உடஞ்சதுக்கு அடுத்து இந்த பொண்ணுக்குமே சிக்னல் வந்துருக்கு. என்னடா அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்கு. இது என் தம்பியோட தான். நீங்க எல்லாருமே என்னதான் அவனை பாதுகாத்துக்கிட்டு இருந்தீங்க. தினமுமே அவர் நைட்டு வெளில போயிட்டு இருப்பாரு. அவர் தான் எங்களை கூட வர வேணாம்னு சொல்லிட்டாரு. நாங்க தான் எங்களோட கடமையை தவறிட்டோம். இளவரசி நீங்க கொடுக்குற தண்டனை நாங்க கண்டிப்பா ஏத்துப்போம். அவன் இறந்து போயிருந்தாலும் கண்டிப்பா ஒரு வழியை விட்டு போயிருப்பான். அது என்னன்னு பாக்குறதுக்கு ஆள வர சொல்லு. 6 மாசத்துல அவனை தேடி கண்டுபிடிக்கிறீங்க. அவனை கண்டிப்பா நம்ம சாகடிக்கணும். அங்க புதுசா வந்திருக்க பொண்ணுமே அந்த பொருளை எடுத்து பாக்குது. அவனை பத்தி நீங்க பிடிக்காம விட்டீங்க. என் தம்பி போன இடத்துக்கு உங்களையும் நான் அனுப்பிடுவேன். அவன் எப்பயுமே கையில ஒரு பொருள் வச்சிருப்பான். அதுதான் நீங்க எல்லாரும் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க. அது மத்த யாருக்குமே கிடைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க அவனை நம்ம கண்டிப்பா பழி வாங்க வேண்டியது இருக்கு. அந்த பொட்டி வேற நமக்கு ரொம்ப முக்கியமானது. இங்க பாரு நீங்க 3 பேர் பட்டு இப்ப என் கூட வாங்க. உங்களுக்காக நானும் என் தங்கச்சியுமே ரொம்ப வேலை பார்த்திருக்கோம். 7th பிக்ல இருந்து யாருமே இப்போதைக்கு வெளில போக கூடாது. அப்பளுமே நான் சேர்த்து தான் சொல்றேன். என் தம்பி வேற இறந்து போயிட்டான். எல்லாருமே இந்த பையன் யாருன்னு சீக்கிரமா போய் கண்டுபிடிங்க. படை வீரர்களுமே அவன் யாருன்னு தேடுறதுக்கு போயிட்டாங்க. பாருங்க அந்த கடல் கனியோட தேடு பிரின்ஸ் தான் யாரும் சாவடிச்சிட்டாங்க. அதனால வேற துறைமுகத்தெல்லாம் மூட போறாங்களாம். அந்த பொண்ணு வந்து இப்ப துறைமுகத்தை நோக்கி தான் போக போகுது. இங்க பார்ப்பா மேல் இடத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்த இடத்துல ஏதோ தேட போறாங்களா. இப்ப யாராலையும் கடலுக்குள்ள எல்லாம் போக முடியாது. நீ கிரைம் டிவிஷனை சேர்ந்து இருந்தாலுமே உனக்கான அந்த ஸ்பெஷல் டோக்கனை காட்டு. அப்பனா நீ வெளில போக முடியும். இல்லைன்னா உனால அந்த துறைமுகத்தை விட்டு வெளில போக முடியாது. அந்த பொண்ணுமே அந்த துறைமுகத்தை நோக்கி தான் வருது. அங்கதான் இப்ப ஹீரோவுமே இருக்கான். இந்த பையன் வேற ஹீரோ அங்க சுத்தி வளைக்கிறானோ. அந்த பொண்ணு வேற இந்த இடத்த நோக்கி வேகமா நடந்து வருது. இவங்க எல்லாருமே சுத்தி வளைச்சிருக்கானோ. அந்த பொண்ணு வேற கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணுமே அங்க நிக்கிறது யாருன்னு பார்த்தா அங்க வேற எவனும் நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் சாகிறதுக்கு முன்னாடி விட்டு போன ஒளியை வச்சுதான் அந்த பொண்ணு ஹீரோ தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஹீரோ இங்க இருந்து போறதுக்கு வந்தா உதவி பண்ணிருக்கான். இந்த கப்பலோட லெவல் வந்து 7th இருக்கு. இப்போதைக்கு ஒரு தீவுக்கு தான் போறான். அங்க ஏதோ கடல் பள்ளியோட தோலை தேடிக்கிட்டு தான் போறான். அந்த பொட்டி வந்து ஈரக்கிட்ட தான் இருக்கு. ஸ்டார்டிங்குமே ஒருத்தனை கொண்டு இருப்பான். அவங்கிட்டயுமே இதே மாதிரி ஒரு பொட்டி தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து ஹீரோட கப்பலை வந்து ஏதோ மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. அதுல போட்டிருந்த அந்த ஆன்மா முழுங்குற கொடி இதுதானா. வந்த எல்லாத்துக்குமே ஒரு அடியை போட்டு அனுப்பி விட்டுட்டான். ஹீரோக்கு பக்கத்துல இன்னொன்னு ஒரு கப்பலுமே இருக்கு. அது வந்து 9th லெவல்ல இருக்கு. இந்த கப்பலுமே இந்த கொடி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு அந்த கப்பல்ல வந்து 2 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு வேற கேக்குது எந்த வழி அழைச்சிட்டு போறேன்னு. அந்த கொடி வேற அந்த பொண்ணை தாக்குறதுக்கு வந்துட்டு நல்ல வேலை இவனுமே அந்த பொண்ணை பட்டு நாங்க காப்பாத்திட்டான். இந்த பொண்ணோட பேர் வந்து டிங்ஷோ. இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம். இப்ப சின்னத்தை சொன்னது அப்பே கேட்டிருந்தா உன நான் அழைச்சிட்டு வந்திருக்கவே மாட்டேன். சீனியர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னோட கப்பல் வந்து 9th லெவல்ல இருக்கு. கண்டிப்பா அதோட தாக்குதல் எல்லாம் என்னோட கப்பல் தாங்கும். நானும் தாத்தாக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா அவருமே ஆட்கள் அனுப்புவாரு நம்மளை காப்பாத்த. ஹீரோ கப்பல் வரத பார்த்தோன்னு அது எல்லாமே தண்ணிக்குள்ள திருப்பி ஓடிட்டு அந்த பையனுமே ஹீரோ வரத பாத்துட்டான். அந்த பையன் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கான். அந்த பொண்ணு கேக்குது எப்படி இதெல்லாம் தடுக்கிறீங்கன்னு. அவ கேட்டதுக்கு ஹீரோமே அங்க எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. ஏன்னா நீ போயிட்டு இருக்க, கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு போ. ஹீரோ எதுவும் பதில் சொல்லாதனால இவனு தாக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டான். ஹீரோ பயன்படுத்தின தாக்குதலை பார்த்து அவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டு அவன் பண்ணதை நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ அவசரத்துல பண்ணிட்டான். உங்களால எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? இங்க இருந்து வெளில போறதுக்கு தான் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உதவி கேக்குது. சரி கவலைப்படாதீங்க, நானே உங்களுக்கு உதவி பண்றேன். அப்பனா நீ எனக்கு 20 ஆவிக்கல் கொடுக்கணும். அவனா எனக்கு 100 கொடுத்தா அவனும் பாத்துக்க. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஆவிகளை கொடுத்து ஹீரோட கப்பல்ல நேரம் ஏறிக்கிட்டு நீ உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாத்துக்க. இந்த பொண்ணுமே இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான சீடனா இருக்கு. நீ வேற எனக்கு 200 ஆவிகள் கொடுத்துருக்க. அதுவே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இதுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அடுத்து உன்னால என்ன வந்து ஜிஷான் தீவு கழிச்சிட்டு போக முடியுமா? நீ காசை கூட பயணம் செலவா எடுத்துக்க. போற வழியில தான் இந்த தீவுமே இருக்கு. அதனால ஹீரோவுமே ஒத்துக்கிட்டான். இங்க பாரு நீ உங்க தாத்தா வந்தானு உங்க தாத்தாவோட போயிடு. இந்த இடத்துல இவன் வேற வசமா மாட்டிக்கிட்டான். அவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. எல்லாம் கிட்ட வரத பார்த்தோன்னு அவனு ஹீரோ கப்பலுக்கு ஓடிட்டான்.
ஹீரோட பேரை வந்து அந்த பொண்ணுமே கேட்டு தெரிஞ்சுக்குது. கப்பல் ரொம்பவே அழகா இருக்கு, உனக்கு பசிக்குதுன்னா சொல்லி என்கிட்ட கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு இருக்கு, கல்டிவேஷன் பண்ண போறியா? சரி கவலைப்படாத, நானே உன்னை பாதுகாக்கிறேன். இந்த மீனுமே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அவனும் சீனியர் கிட்ட எடுத்துட்டு போறான். நீ எதுக்காக இந்த மாதிரி தொலை பண்ணிக்கிட்டு இருக்க? ஜூனியருமே எங்க கல்டிவேஷன் பண்றானே. சீனியர் ஹீரோவை சுத்தி வரத பார்க்கும் போதெல்லாம் அவன் கொஞ்சம் கடுப்பா வரான். சீனியர் நான் வேற நீ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக அந்த மாத்திரை என்னோட ஒரு கிஃப்டா எடுத்துங்க, அது ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது. வேணான்னு போன சீனியருமே பட்டுன்னு வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. நான் கொடுத்ததையுமே சீனியர் வேற ஏத்துக்கிட்டாங்க. அவங்க மனசுல எனக்குமே ஒரு இடம் கிடைக்குமா? அவன் கொடுத்த மாத்திரையை வந்து சீனியருமே ஹீரோ கிட்ட தராங்க. அதை அவன் பார்த்தோன்னா அவன் கனவுல அங்கேயே உடஞ்சு போயிட்டு, நான் இந்த படகுலயும் முதல்ல இருந்திருக்க கூடாது. அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களை ஏதோ ஒண்ணு சுத்தி வளைக்குது. கல்டிவேஷன்ல இருந்து இப்பதான் ஹீரோ கண்ணை திறக்கிறான். வானம் மாறுறது கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அந்த தண்ணிக்கடியில வேற ஏதோ மான்ஸ்டர் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. இரவு நேரத்துல நடமாடுற ஒரு தீய ஆன்மாக்கள் தான் அது. 100க்கு மேல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வேற ஹீரோட கப்பலை வந்து ஏதோ நாங்க சுத்தி வளைச்சிட்டு, அந்த கூட்டமே கொஞ்சம் பார்க்க பெருசா தான் இருக்கு. பாக்குறதுக்கு எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. எல்லாம் நடக்கிறத பத்தி ஹீரோக்கு ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த அழகான பையன் அப்படி என்ன சொன்னான்? சீனியர் வேற அவனை ரொம்ப பாராட்டுற மாதிரி தெரியுது. ஹீரோ கண்ணுக்கு வந்து அங்க ஒரு பறவை வேற தெரியுது. அந்த பறவையோட பேர் வந்து தங்க காகம். அந்த தீய ஆன்மாக்கள் வந்து எதையோ ஒண்ணத்தை நோக்கி போற மாதிரி தெரியுது. அதுங்க எல்லாமே ஏதோ ஒண்ணத்தை வழிபடுற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய மான்ஸ்டருமே அங்க நிக்குது ஒண்ணு.